எல்லாருக்கும் வணக்கம். சாரி, நான் ட்ரெய்லர் பார்க்க முடியல, ஷூட்டும் ஒர்க் லேட் ஆகிடுச்சு. ஐம் சாரி. இந்த படத்தில் நடிச்சிருக்க விக்கியும் நானும் வந்து லீ படத்தில் வேணா நடிச்சிருந்தோம். பிரபுசாலம் சார் படத்தில் சிபியோட ஃப்ரெண்டாக நடிச்சிருந்தோம். ஸோ விக்கி ரொம்ப நாள் கழிச்சு வந்து சொன்னால் அந்த மாதிரி மச்சான் நான் ஹீரோ நடிக்கிறேன்டா வாடா அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த நம்ம படம் என்னோடய படத்தோட ஆரஞ்சு டை படத்தோட ஹீரோ ரமேஷ் நடிச்சிருக்கான். கர்ணா கேள்விப்பட்ட படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு, போஸ்டர்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்டூடெண்ட் சுரேஷ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மகாபலிபுரம் கவிஞர் சொன்ன மாதிரிலாம் வந்து அப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி நாங்கள் நேரடியாலாம் நிற்கல. நான் என்னுடைய லீ திரைப்படம் செய்கிறப்ப வந்து சிபி மூலியமாக எனக்கு வந்து விக்கி இந்த விநாயக்கு வந்து நல்ல பழக்கம். விக்ரம் ஒரு நல்ல ஒரு குட் ஹார்ட் மேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு 7 பேர் நடித்தாங்க, அதில் ஃபுட்பால் பிளேயர்ஸாக. அதில் ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். எங்கே திருப்பியும் ஆஃப்டர் இவ்வளோ லாங் கேப்புக்கு அப்புறம் எங்கே சந்தித்தோம்னா, என்னோடய கயல் திரைப்படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கரில் வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று கட்டணும். இப்போ சென்னையில் அது மாதிரிலாம் கிடைக்காது. ஸோ அப்படியே அலைஞ்சப்போ மைண்டுக்கு வந்தாப்புல போய் கேட்டோன்னே ஒன்றுமே சொல்ல, பொன்னேரிக்கிட்ட வந்து அவரோட இடமெல்லாம் கொடுத்து தண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து யோசிச்சு பாருங்கள், 1 ஏக்கர் வாட்டர் வந்து 3 ஃபீட்டு 4 ஃபீட் டேங்க் ஃபில் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வாட்டர் பம்ப் பண்ணி எடுக்கணும். திருப்பி 3 டேஸில் வந்து எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். பயங்கர ப்ராசஸ்ஸு. ஒன்றுமே பேசலை. சார் எடுத்துங்க சார், இது உங்கள் இடம் மாதிரின்னாரு. சினிமாவை நேசித்தால் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். இது கயல் ஆடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். பட் அப்படி ஒரு கனெக்ஷன் தான். அப்போ தான் அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் டான் சாண்டி நல்ல ஒரு கிரியேட்டர். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திரைப்படத்தை முடிச்சுட்டு என்கிட்ட காட்டினாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்னப்போலாம் அழகாக பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த படத்தோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த டீம் முழுசும், கேமராமேன் ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எடிட்டர் எல்லாருமே தே ஹவ் டன் தேர் ஜாப் வெல். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஜெபங்கள் அவங்களுக்கு நிறையா இருக்கும். எஸ்பெஷலி கே, இந்த விழா நாயகன் சொல்லணும்னா கேவோட இந்த ஆத்தாடி என்ன சொல்ல வந்து எப்படி 80களில் வந்து அடி ஆத்தாடின்னு ராஜா சாரோட சாங் உள்ளுக்குச்சோ எல்லாரையும், அதே மாதிரி இந்த சாங் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விலாசமாக அந்த திரைப்படத்திற்கு அமையும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை வச்சு நீங்கள் எல்லா ப்ரொமோஷன்ஸும் கட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு க்ரௌட் புல்லிங் எலிமெண்ட்டாக இருக்கும் இந்த சாங்கு. எல்லாத்தோட கே ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணுறாரு. மியூசிக் டைரக்டர் வேறு, மியூசிக் கம்போசர் வேறு. இஸ் அ பெஸ்ட் கம்போசர் ஐ திங்க். ஸோ ரொம்ப அழகாக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கொண்டு வந்து அலைன் பண்ணுறது ஒரு பெரிய ஞானம் வேணும். அது வந்து கேக்கிட்ட இருக்குது. சாங்ஸ் எல்லாம் கேட்குறப்ப எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்குது. ஒன்று ஒரு ஜானரில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல. என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னுடைய கவிஞர் யுகபாரதி அவர்கள். ஸோ என்ன அந்த ஸ்கிரிப்டுக்கான அடுத்த கதை நகர்வதற்கான வார்த்தைகள், வரிகள் ரொம்ப அழகாக, அதான் இதெல்லாமே ஒரு குட் டீம், நல்ல ஒரு டீம் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நான் படம் பார்த்ததுனால சொல்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அந்த சாங்ஸை பற்றி, ட்ரெய்லர் பற்றி நிறையா பேசுவோம். பட் நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். அதனால் அந்த படத்தை பற்றி நான் கொஞ்சம் பேசிக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லொக்கேஷன் பேஸ்ட் மூவிஸ் வந்திருக்கு. இப்போ மதுரை பேக்ட்ராப்பில், திருநெல்வேலி பேக்ட்ராப்பில், அப்புறம் நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப்பில் நிறையா வந்திருக்கு. ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்குது மகாபலிபுரம். அதை வந்து யாருக்கும் டச் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் தோணலைங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். முதல் தடவையாக டான் சாண்டி பண்ணியிருக்காரு. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது அந்த மகாபலிபுரம்ங்கிற அந்த லொக்கேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற மீனவர் மக்கள், அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் டூரிஸ்ட் கைட்ஸ், அங்கே வந்து போகிற ஃபாரின் டூரிஸ்ட், அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது அந்த படத்தில். அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முழுக்க காமெடியாக கொண்டு போயிருக்காரு. அது வந்து கருணாகரன் அண்ட் நம்ம சூதுகம், ரமேஷ், விநாயக் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதோட கிளைமேக்ஸ் தான். டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மைனா, பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம் அந்த வரிசையில் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் டெஃபினட்டாக பேசப்படும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டான் சாண்டிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். விநாயக் விநாயக்கன்னு சொன்னோமா விக்கின்னு சொல்லட்டுமா? அவரோட ஒரிஜினல் பேர் வந்து விக்ரம். எனக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக ஃப்ரெண்ட். நானும் அவர்லாம் டான் பாஸ்கில் வந்து கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம்.
அதாவது லைஃப்பில் சொல்லுவாங்க பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, நண்பர்களை சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பணம் சம்பாதிக்கிறதும் கஷ்டம்தான், ஆனால் அதை விட கஷ்டம் நண்பர்களை சம்பாதிக்கிறது. ஆனால் விக்கி மாதிரி ஒரு நண்பனை சம்பாதிச்சா போதும், லைஃப்பில் வந்து ஒருத்தன் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டி உள்ள ஒரு பர்சன். சினிமா மேலே அவனுக்கு அந்தளவுக்கு ஒரு பேஷன் இருக்குது. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி வந்து அவருக்கு இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களோட ஃபேமிலிக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸை பற்றி சொல்லணுன்னா, இந்த சாங்ஸ்லாம் நான் முன்னாடியே கேட்டிருக்கேன். யூஸ்வலாக நானு விக்கிலாம் வந்து சாட்டர்டே ஆனால் டப்ளின், பாஷா இல்லை பிளெண்ட் அந்த மாதிரி போவோம். இந்த சாங்கோட சிடி விக்கி கைக்கு வந்ததும் அது போகிறதான் நிறுத்திட்டோம், வீட்லேயே உட்காந்துருவோம் இந்த சாங்கை கேட்டுட்டு. அந்தளவுக்கு இந்த சாங் இம்ப்ரெஸ் ஆச்சு. அது கேயோட மியூசிக்காக இருக்கட்டும், யுகபாரதி சாரோட லிரிக்ஸ் அண்ட் ஹரிச்சரனோட சாங், எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஆத்தாடி நெஞ்சுக்குள்ளேங்கிற சாங். ஸோ அந்த பாட்டு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் இந்த படத்தை வந்து சுரேஷ் சார் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சலீம் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி படமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல படம் எடுக்கிறோங்கிறத விட அதை வந்து நல்லபடியாக கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட சேர்த்துறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த வகையில் ஸ்டுடியோ 9 இந்த படத்தை அக்வயர் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ ஆன் த ஹோல் இது வந்து ஒரு நல்ல டீம் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு வெற்றி படமாக்க வேண்டியது வந்து ஆடியன்ஸாக அவங்களோட கடமை. டெஃபினட்டாக இதை வந்து ரீச் ஆகும்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். படத்தினுடைய இயக்குனர் அவரை பற்றி சொல்லணும். ஒரு 6-7 வருடத்திற்கு முன்பு என்னிடத்தில் கதை சொல்லி ஒரு பாடல் வாங்குவதற்காக வந்த தம்பி தான் அவர், டான் சாண்டே அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி அவர் சந்தோஷின் பேர், நாய்க்குட்டி அப்படின்னு ஒரு கதை சொன்னார். அந்த கடை வந்து பல காரணங்களுக்காக அவர் இயக்க இயலாமல் போனது. அதற்கு பிறகு ஒரு 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் என்னிடத்தில் அன்போடும் நட்போடும் இருந்துகிட்டே இருந்தார். திடீர்னு இந்த படம் இயக்குறனே அப்படின்னு அவர் சொன்னோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவருடைய பின்புலம் என்பது ரொம்ப மேடையில் சொல்ல சங்கடத்திற்குரிய ஒரு விஷயம். தாய் தந்தையரை இழந்து தனியாளாக அவர் வந்து போராடி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் இந்த போராட்டத்தினுடைய வெற்றியாகத்தான் அவர் இந்த மேடையில் நிற்கிறார் என்று நான் பார்க்கிறேன். தம்பிக்கு என்னுடைய ஆழ்ந்த வாழ்த்துக்கள், நிறைந்த அன்பு என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய எல்லா பணியிலையும் ரொம்ப உடனிருந்து கவனித்து கொண்டவர் வந்து எங்கள் அன்பு இயக்குனர் பிரபு சாலமன். இந்த படத்தின் மீது அவருக்கு ஒரு விசேஷமான கவனிப்பும் விசேஷமான ஒரு பார்வையும் இருந்தது. எப்போது நான் அவரை சந்திக்கும் பொழுதும் தம்பி படங்கள் என்னாச்சு, அந்த பாட்டை எழுதிட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்பார். கையலுக்கு நான் பாட்டு எழுதினேனா இல்லையா என்று கேட்பதை தாண்டி மகாபலிபுரத்திற்கு எப்படி பாடல்கள் வந்திருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கே, அவரை பற்றி சொல்ல வேண்டும். ரொம்ப மிக சமீபத்தில் நான் அவரோடு இணைந்து ஒரு 5 திரைப்படங்களுக்கு முழு பாடல்களும் எழுதியிருக்கிறேன். ரொம்பவும் நேசத்திற்குரிய, ரொம்பவும் அன்பிற்குரிய என்று சொல்வதை தாண்டி ரொம்ப இசை நுட்பம் அறிந்த ஒரு இளைஞனாக அவர் இருக்கிறார். இவர் இன்னும் பெரிய அடையாளம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த படம் அதற்கான அடையாளத்தை அவருக்கு ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். வெற்றி விழாவில் நிச்சயம் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டுருக்கிற சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்று மட்டும் உறுதி, ஏன்னா இந்த தம்பி ஏதோ ஒரு ஸ்பார்க் வச்சுருக்கார் ஒவ்வொரு படத்துக்கு. இந்த படத்தில் இது இருக்குது, இதை நம்ம வாங்கினா ஓடும் அப்படின்னா வாங்குறாரு, அது ஓடுது. அதனால் மகாபலிபுரம் நிச்சயமாக வெற்றி அடையும். ஏன்னா அதை பற்றி நான் எதுவுமே பார்க்கல. ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு நல்ல ஜட்ஜு ஒவ்வொரு சமயத்திலையும் திரையுலகத்துக்கு கிடைக்கிறாங்க. இதுதான் உண்மை. நான் வந்து படம் எடுக்கிற காலத்தில் உரிமை கீதம்னு ஒரு முதல் படம் எடுத்தேன். 1988 ரிலீஸ் ஆச்சு. பிரபு சாரும் கார்த்திக் சாரும் நடித்த படம். இந்த படமெல்லாம் எங்கே ஓட போகுதுன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. எல்லாமே நெகட்டிவாக தான் ஆரம்பிப்பாங்க. சினிமாக்காரங்களுக்கு, டைரக்டர்களுக்கு எப்பவுமே வந்து புது டைரக்டர்களுக்கு வந்து ஆரம்பமே வந்து இப்படி தான் இருக்குது. இவனெல்லாம் என்னத்த பண்ண போகிறான், ஒரு 4 பேர் சொன்னால் தான் அவனுக்கு திருப்தி. அதையும் மீறி ஜெயிக்கிறவன் தான் டைரக்டர். அதே ஒரு கவிஞனாக கூட தம்பியை சொன்னார், யாரோ ஒருத்தன் ஒரு சமயத்தில் ஒரு அடையாளம் காணப்படுவார். ஒருத்தன் கூப்பிடுவான், நீங்கள் நல்லா எழுதுறீங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் தான் நீ கவிஞனாக இருக்க முடியும். ஏன்னா நான் அங்கே வரும்போது திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது கவிதை போட்டிகளில் கலந்துக்குவேன். அப்போ ஒரு மிகப்பெரிய கவிஞர், பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, நானும் அவரும் ஒரு கவியரங்கத்தில் கலந்துக்கிட்டு கவிதை போட்டியில் கவியரங்கத்தில் கவிதை படிச்சுட்டு இருந்தேன். அவர் என்னை ரொம்ப நக்கல் அடிச்சுட்டே இருந்தார்.
ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கவிதை உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, நீங்கள் இன்னும் சொந்த கவிதை எழுதிட்டுருக்கிறாரு, பாவம் சின்ன பையன் பொழைக்க தெரியலன்னாரு. நான் அந்த கவிஞனை விட நல்லா எழுதுவேன்னு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் என் படத்தில் பாட்டு எழுத ஆரம்பித்தேன். என் படத்துக்கு மட்டும்தான் பாட்டு எழுதுறேன். ஏன்னா கவிஞர்களுடைய வைத்தறிச்சலை நான் கொட்டிக்க விரும்பலை. அதனால் அடுத்தவங்க படத்துக்கு நான் வாய்ப்பே கேட்கல. இதெல்லாம் இந்த திரையுலகத்தில் சில பின்பற்றப்படுகிற நல்ல விஷயங்கள். அந்த நல்ல விஷயங்களில் ஒன்று தான் மிகப்பெரிய விஷயம், ஒருவருடைய படத்தை இன்னொருவர் நம்பி வாங்குவது. இந்த படத்தின் இயக்குனர் டான் கேண்டி வாழ்த்து. ஏன்னா எல்லோரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப உயர்வாக பேசுகிறாங்க. மிகப்பெரிய வெற்றி அடைந்து உங்களுடைய டீமுக்கு நீங்கள் பெருமை சேர்க்கணும். எல்லாருமே நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டா நம்ம மிகப்பெரிய ஆட்கள் ஆயிடலான்னு நினைக்க வேண்டாம். நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ணிட்டா ஒரு நல்ல வாழ்க்கையை துவங்கலான்றது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு துவக்கத்திலேயே ரொம்ப ரொம்ப திமிரோடு இருக்காமல் துவக்கத்தை பணிவோடு எடுத்துக்கங்க. வெற்றி உங்களை தான். நன்றி, வணக்கம். பணிவான காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக எனக்கே தெரியாமல் வந்த பிறகு தான் தெரிந்தது, என்னுடைய பழைய நண்பர் பொன்னேரி திரையரங்கு உரிமையாளர், அவருடைய பேரன்தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்னு சொல்லும்போது, ப்ரொடியூசர் மட்டும் இல்லை ஒரு கதாநாயகன்னு நினைக்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. படத்துக்கு தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமான, ஃபஸ்ட்டு ஆடியன்ஸு உள்ள வரணுன்றதுக்கு உதாரணம், சமீபத்தில் ரிலீஸ் ஆன விஐபி படம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த படத்துக்கு முக்கியமாக நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்ச நம்ம யூஸ்வலாக பேசுகிறது என்னன்னு சொன்னால், ஒரு ஹீரோவுக்கு தொடர்ந்து படங்கள் சரியாக ஓடலைன்னு சொன்னால் அடுத்த படம் ஓடும்போது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 படங்கள் சரியாக ஓடலை அந்த நடிகருக்கு. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு யாருமே இண்டஸ்ட்ரி எதிர்பார்ப்பாங்க, மக்கள் வந்து கரெக்டாக, மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, எந்த படத்தை பார்க்கணும் எந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் இந்த படத்திற்கு ஓப்பனிங் எல்லாமே புக்கிங், அட்வான்ஸ் புக்கிங்கே வந்து பெரிய அளவில் புக் ஆயிடுச்சு. இது எல்லாரோட பேசப்பட்டது. ஆனால் இண்டஸ்ட்ரியில் வேறு கருத்து என்னன்னா, இல்லை சார் அது செகண்ட் ஹாஃப் சரியில்லையா அது இதுன்னு சொல்லி. பட் உண்மை என்ன, மக்கள் தெளிவாக இருந்து, ஒன்று அந்த தலைப்பு வேலையில்லா பட்டதாரிகள் ஒருவேளை நாட்டில் அதிகமாக இருக்கலாம், அதனால் ஆடியன்ஸ் வந்தாங்களா, இல்லை படத்தில் முக்கியமாக அந்த டீசர்ஸ் டிவியில் வரும்போது அது பார்க்கும்போதே மக்களுக்கு வந்து அந்த படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு ஈர்ப்பு, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது. அதுக்கப்புறம் அதில் சில பாட்டு, இப்படி இதெல்லாம் வந்து அட்வான்ஸாகவே வந்து டிவியில் வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு வர்றதுக்கும் டீசர்ஸும் ட்ரெய்லர்ஸும் ஒரு காரணம், வர வைக்காமல் இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். டைரக்டர்ஸ் வந்து டீசர்ஸ் பண்ணும்போது அவங்க ஒரு ஒப்பீனியன் இல்லாமல் பல நண்பர்களுடைய ஒப்பீனியன் வாங்கி அது ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருந்தால் தான் இன்றைக்கி ஆடியன்ஸ். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 days தான், இன்றைக்கி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே முடிஞ்சு போச்சு. பொங்கலுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வீரம் படம் வந்தது. இந்த வருஷத்திலே நீங்கள் எடுத்தால் ஒரு வீரமும் ஒரு வேலையில்லா பட்டதாரி தான் வசூல் ரீதியாக திரையரங்களுக்கு வந்து வியாபார ரீதியாகவும் சரி, லாபமான, ஈவன் இன்க்ளூடிங் கேன்டீன்லேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, எவ்வளோ பால் வாங்கணும், எவ்வளோ இது கொண்டு வரணும்னு சொல்லி. அது கூட வேஸ்டேஜ் ஆகாத அளவுக்கு வந்து சக்ஸஸ் ஆன 2 படங்கள்னு சொன்னால் இந்த 2 படங்கள் மட்டும்தான். இன்னொரு படம்னு சொன்னால் 2 ஹீரோஸ்ன்னு சொல்லும்போது 2 ஹீரோஸ்க்கு மட்டும் ஒரு தலை, இன்னொன்று விஜய் படம். இந்த 2 படத்துக்கு வந்து பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. ஏன்னா அதையும் பார்ப்பாங்க, லீவு நாட்கள் இருந்தால் இதையும் பார்ப்பாங்க. மற்ற நாட்களில் எந்த பிரபலமான ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படத்தை நல்லா இருந்தாலும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு சதுரங்க வேட்டை வந்து அருமையான படம் நான் பார்த்தேன். பட்டு வேலையில்லா பட்டதாரிக்கு அவரும் வந்து இது வந்து ஜெயிக்கன்னு ஒரு எண்ணத்தில் ரிலீஸ் பண்ணார். படம் வந்து ஆவரேஜ், ஏன்னா அதுக்கு இன்னும் ஒரு 2-3 கோடி ரூபாய் அதிகமாக வசூல் பண்ண வேண்டியது, அது வீணாக போச்சுன்றதுனால இன்றைக்கி வந்து நிலவரத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். படம் மகாபலிபுரம் வந்து நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். இதே போல் பல நல்ல தயாரிப்பாளர்கள் உருவாக வேண்டும் என்று இந்த வாய்ப்பளித்ததுக்காக நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.